சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் மிக சிறந்த ஒரு நடிகை. அவர்களை பற்றிலாம் இந்த நேரத்தில் பேசுறது உண்மையிலே நமக்கு மிக பெருமைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர்களுடைய பணி புரிந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு, தெரியும். இந்த பல்லெல்லாம் எடுப்பா ஒயிட் சர்க்கரை என்ன அலப்பறை பண்ணியிருப்பான்னு தெரியும். 7 இந்த முதலமைச்சர்களோட பணி முடிச்சான்றது சாதாரண விஷயம். மலையிட்ட மங்கை தான் தமிழுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி படம். அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஹீரோயினாக தான் உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி சூழ்நிலை மாறுச்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் காமெடிகள் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்படி தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல உள்ளே உட்காந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களே இந்த கேரக்டருக்கு நம்ம ஆட்சி அம்மா போட்டுடலாமே, கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்கள்லாம் நீங்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு கிட்ட நெருங்கி வைப்பிடுவாங்க. இவங்க போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது ஒரு சம்பவம் இருக்குது. அவ்வளோ நெருங்கிய தோழிகள் உங்கள் 2 பேருங்க. கிட்டத்தட்ட 7 முதலமைச்சர்களோட நடித்த ஒரே நடிகை பெருமைக்குரிய மனோரமா ஆட்சி அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மனோரமா ஆட்சிக்காக அவ்வளோ டேட், ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் நடிச்சது. காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டுன்னு 4-5 படம் நடித்த பிஸியான ஒரு நடிகைனே சொல்லலாம். நம்ம ஒரு பையனை ஹீரோவாக்க முடியலன்ற அந்த ஒரு ரொம்ப ஆதங்கம் வந்துட்டு நிறையாவே இருந்தது. அது நிறையா தடவை சொல்லியிருக்காங்க அவங்க. பட் என்ன பண்ண முடியும்? ஸோ தலையெழுத்தில் இருக்குல்ல, இவங்க தான் ஹீரோன்றது. அது பூபதிக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது அரசியலுக்குள்ள மனோரமிச்சு கொண்டு வரலாங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஓகே, ஜெயலலிதா அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கே இருந்துன்னே சொல்லலாம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், சினிமால ஆட்சி மனோரமா பேரை அழிக்கவே முடியாது. அவங்க ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. 7 முதலமைச்சர்கள் கூட நடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ சொன்னது மாதிரி தான், மனோரமா ஆட்சி அவர்கள் விட்ட இடத்த இன்ன வரைக்குமே எந்த ஒரு காமெடி ஆர்டிஸ்டோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோ உள்ளுக்குள்ள சீட்டில் உட்கார முடியல. அவங்க சீட்டு காலியே விட்டு விட்டாங்க. மிக சிறந்த ஒரு நடிகை. அவர்களை பற்றிலாம் இந்த நேரத்தில் பேசுறது உண்மையிலே நமக்கு மிக பெருமைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர்களுடைய பணி புரிந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா சின்ன கவுண்டர் படம் நான் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பேர் ஒர்க் பண்ண படம் பப்ளிசிட்டி டிசைனராக. அந்த படத்தில் மனோரமா ஆட்சி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, தெரியும். இந்த பல்லெல்லாம் எடுப்பா ஒயிட் சர்க்கரை என்ன அலப்பறை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த மனோரமா ஆட்சி வெரி நைஸ். அதாவது ரொம்ப அன்பானவங்க, பழகக்கூடியதில்லை, ரொம்ப இலக்கண மனசுள்ளவங்க. சாப்பாடு கரையில் எல்லாத்தையும் சாப்பாடை போட்டு அவங்க எடுத்து சாப்பிடக்கூடியவங்க. புதுசாக வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதை இந்த இடத்துல இந்த ஃப்ரேம்ஸ் வேணுமா, இன்னும் இப்படி சரி, இப்படி ஆள் இப்படி நடந்து போ அப்படிங்கலாம் சுகானியாட்டுக்கெலாம் அன்றைக்கி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அந்த படத்தில். மிக சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் இன்றைக்கி அவர் இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம். இருந்தாலும் இன்றைக்கும் எல்லா மக்கள் மனசில் வாழ்ந்து, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மனோரமா ஆட்சி அவர்களும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் சொல்ல முடியும். நம்ம கிட்ட நீங்கள் சொன்னது மாதிரி 7 இந்த முதலமைச்சர்களோட பணி முடிச்சான்றது சாதாரண விஷயம். கிட்டத்தட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் மூலமாக சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் தான் அவர் கதை வசனம் எழுதி அவர் டைரக்ட் பண்ணி நடித்த ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் தான் மனோரமா ஆட்சி அம்மா உள்ளே போகிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அது மனோரமா ஆட்சி தூள் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதை அதுலேயே பரபரப்பாக பேசப்பட்டாங்க. யாருப்பா இந்த பொண்ணு, சின்ன பொண்ணுன்னா 12 வயசுலேயே உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. 12 வயசுலேயே. எஸ். அதனால் அவங்க ரொம்ப அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசு படங்களை நீங்கள் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் படம் அவங்க நடித்ததெல்லாம். மலையிட்ட மங்கை தான் தமிழுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி படம். அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஹீரோயினாக தான் உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி சூழ்நிலை மாறுச்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் காமெடிகள் உள்ளே போயிட்டாங்க அவங்க. பட் மிக சிறந்த ஒரு நடிகை. அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் கண்டெடுக்கப்பட்டவங்க. அப்புறம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் உதயசூரியன் ஸ்டேஜ் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மணிமகுடம் அப்படிங்கிற ஒரு இதில் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப அழைப்பு வருது. அப்போ தான் மாலையிட்ட மங்கைன்ற படத்தின் மூலமாக அறிமுகம் வராங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும் அவர்கள். அதாவது அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு கதை எழுதப்பட்ட போது மனோரமா ஆட்சி வேறுன்னு சொல்லி அந்த கதைக்குள்ள கேரக்டர் உள்ளே வச்சு கதை எழுதுகிற படங்கள் நிறையா இருக்கும். ஸோ அப்படி தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல உள்ளே உட்காந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களே இந்த கேரக்டருக்கு நம்ம ஆட்சி அம்மா போட்டுடலாமே, கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாராம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லேருந்து, சிவாஜி அவர்கள்லேருந்து. ஜெயலலிதா அவர்கள்லாம் நீங்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு கிட்ட நெருங்கி வைப்பிடுவாங்க. இவங்க போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது ஒரு சம்பவம் இருக்கு. அவ்வளோ நெருங்கிய தோழிகள் உங்கள் 2 பேருமே. ஸோ அப்படியே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டு. பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க.
இதற்கடையில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, கலைஞர் இவருடைய இந்த கதை வசனத்தில் எழுதின ஸ்டேஜ் ட்ராமா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்தது, அப்புறம் ஜெயலலிதா அவரோட நடித்தது, 4 முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்புறம் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்டி ராமாராவ் ஐயா கூடயும் அங்கே தெலுங்குலேயும் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரே ரத்தம்னு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கதை எழுதப்பட்டது குங்குமத்தில், அது படமாக தயாரிக்கும் போது கார்த்திக் ஹீரோவை பண்ணார். அதில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோடையும் நடித்த ஒரு பெருமை மனோரமாச்சி அவர்களுக்கு இருக்குது. அப்புறம் இறுதியாக பார்க்கணும்னா இப்போ இருக்கிற தமிழ் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வந்து ரசிகன் உட்பட நிறையா படங்கள் பண்ணதாக ஒரு தகவல் உண்டு. கிட்டத்தட்ட 7 முதலமைச்சர்களோட நடித்த ஒரே நடிகை பெருமைக்குரிய மனோரமாச்சி அவர்கள் மட்டும்தான். அது உண்மையிலே அந்த பெருமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். 5000 நாடகங்களுக்கு மேலே நடித்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்திய அரசால் பத்மஸ்ரீ, அப்புறம் கலைமாமணி அவார்ட், நிறைய விருதுகளை வாங்கினவங்க. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள். மனோரமாச்சிக்காக எப்படி சந்திரமுகி படத்தில் வந்து வடிவேல் டேட்டுக்காக ரஜினி அவர்கள் வெயிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நடித்தாங்களோ, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மனோரமாச்சிக்காக அவ்வளோ டேட், ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் நடித்தது. காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டுன்னு 4-5 படம் நடித்த பிஸியான ஒரு நடிகைன்னே சொல்லலாம். பட் அவங்க டேட் வரும் வரைக்குமே எம்ஜிஆர் வச்சு தனி க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். இங்கே ஆட்சிமா வந்தோன்னே அப்புறம் காம்பினேஷன் எடுப்பாங்க. இப்போ மனோரமாச்சி 2 பேர் காம்பினேஷனுக்கு பதில் வேறொரு பொண்ணை உட்கார வச்சுருவாங்க டம்மியாக. ஃப்ரேமில் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இருப்பாங்க. ஆனால் டைலாக் பூரா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மனோரமா ஆட்சிகிட்ட பேசுகிற மாதிரியே டைலாக் போயிட்டுருக்கோம். இவர்கள் வந்ததுக்கப்புறம் காம்பினேஷனில் வச்சு ஒரு ஷாட் ஒன்று எடுப்பாங்க. பட் நான் அவ்வளோ பிஸியாக இருந்தேன்னு சொல்ல வந்து நான் எம்ஜிஆர் அவர்களே வெயிட் பண்ண ஒரு பீரியடும் இருக்குது, சிவாஜி அவர்களும் வெயிட் பண்ண பீரியட் இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னமும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறக்க முடியாத உண்மை அது. அதே மாதிரி ஒரு 3 தலைமுறை கூட நடிச்சிருக்காங்க சார். எம்ஜிஆர், அண்ணாதுரை அவங்க காலத்திலே ஆகட்டும், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்க காலத்திலே ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்ப விஜய், இந்த 3 தலைமுறை கூட நடிச்ச ஒரே நடிகைன்றது அதுதான். 1500 படம்னா நம்ம சொல்லவா வேண்டும், அதுலயே நமக்கு தெரியும் அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காங்க. சோ அவங்க கூட வந்து நீங்க ஒர்க் பண்ண இது இருக்குன்னு சொன்னீங்க. சோ உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? சின்ன திருத்தம் பண்ணிக்க, 4 தலைமுறைன்னு வச்சுங்க. ஏன்னா அறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கிட்ட இருந்து, எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்து, ரஜினி கமல்கிட்ட இருந்து, அடுத்து விஜய் அஜித் நீ சொல்லிக்கலாம். 4 தலைமுறைக்கு மேற்பட்ட ஒரு நடிகைனே சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒருத்தர், நான் உங்ககிட்ட நாம் சின்ன கவுண்டரில் பேசும்போது நிறையா விஷயங்கள் பேசணும். அதான் சொன்னேன், நிறைய எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க, வரக்கூடிய சாப்பாடை பகிர்ந்து கொடுக்குறவங்க, கூட நடிக்கிறவங்க வந்து ஒத்துழைப்பு தரவங்க, அவங்கள பார்க்க வர்ற மக்கள் இருக்காங்க இல்லையா. பொள்ளாச்சியில் தான் ஷூட் பண்ண ஃபுல்லாகவே. யார் வந்தாலுமே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. என்னமோ நிறைய பேர் வந்தபோது நான் மனோரமா பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க. மனோரமா கிட்டேயே மனோரமா பார்க்க வந்தீங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஏன்னா அந்த மேக்கப்பு, அந்த பல் செட்டப்பு, அந்த சேரீ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில் ஒரு கிளவி எப்படி இருக்குமோ அப்படியே உட்காந்துருக்காங்க. மனோரமா உள்ளே இருக்காங்க, வருவாங்க அப்படின்னோடனே இந்த அம்மா போய் நான் போய் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே வந்தோடனே மனோரமா உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. பார்க்காம போக மாட்டேன். அப்படியா, சரி என்ன பார்த்துங்க அப்படின்னு. மனோரமா பார்க்கணுன்னா ஒன்று எதுக்கிட்ட பார்க்கணும் கிளவி மக்கள் வந்து. நான் தாங்க மனோரமா, நம்பவே இல்லை. அப்புறம் எல்லாரும் வந்து இவங்க தாங்க பண்ணுவோம், மேக்கப் போட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணிருந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள். அவங்களோட இருந்தால் பொழுது போகிறதே தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, அவங்களுடைய பையன் பூபதி அவர்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ வாக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா அவர்கள் வந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவரோட கூட நடித்த ராமநாதன் அப்படிங்கிறவர் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் சில பிரச்சனைகள், இப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த காலத்துலேயும் பிரச்சனை வந்திருக்கு. மனோரமா ஆட்சி அவர்களுக்கு ராமநாதன் அவர்களுக்குமே நிறைய பிரச்சனை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போன சம்பவங்கள்லாம் இருக்குது. பட் இவங்க வந்து மாலையிட்ட மங்கையார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா வந்து அது படம் சொந்த படம் பண்ணும்போது தான் மனோரமா ஆட்சி அவங்க தான் கூப்பிட்டு செலக்ட் பண்ணி படத்தை நடிக்க வச்சு, அவர் தான் அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு அதை. ஸோ தன்னுடைய மகனை வந்து பெரிய ஹீரோவாக்கணும்னு பார்த்தாங்க. சின்ன சின்ன ரோல் மட்டும்தான் பண்ணார் பூபதி. பட் என்ன ஒரு பெரிய ஒரு சிம்பத்தி அப்படின்னோம்னா, அவர் பூபதி கரெக்டான ஒரு ரூட்டில் போயிருந்தாருன்னா ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கலாம். பட் அவரு கொஞ்சம் வந்து தவறான ஒரு பாதையில் போயிட்டார். அதாவது கூடிய ட்ரக்ஸில் போய் மாட்டிக்கிட்டார் பாவம். அதுலேருந்து மனோரமா வச்சு மீண்டும் கொண்டுட்டாங்க. அதுக்கு போய் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் படம் பண்ண முடியல. அந்த ஒரு ஏக்கம் வந்து இருந்தது. நம்ம இத்தனை பேருடைய வந்து ஹீரோக்களில் படம் பண்ணிட்டா 7 முதலமைச்சர்களோட நடிச்சிருக்கோம், 4 தலைமுறையாக நடிச்சிட்ருக்கோம். பட் நம்ம ஒரு பையனை வந்து ஹீரோவாக்க முடியலன்ற அந்த ஒரு ரொம்ப ஆதங்கம் வந்துட்டு நிறையாவே இருந்தது. அது நிறையா தடவை சொல்லியிருக்காங்க அவங்க. பட் என்ன பண்ண முடியும், ஸோ தலையெழுத்தில் இருக்குல்ல, இவங்க தான் ஹீரோன்றது. அது பூபதிக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதை இங்கே டீனரில் தான் சொந்தமாக வீடெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. நல்ல மரியாதைக்குரியவர்கள். பத்திரிகையாளர் இருக்கும்போது நிறைய சந்திப்புகள் இருந்தது. பட் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம். அவளை பற்றி பேசணும் டைம் பத்தாது.
ஓகே சார், இப்ப வந்து நமக்கே நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு மனோரமா ஆட்சிக்கு வந்து அரசியல் மேல ஏதாச்சும் ஈடுபாடு இருந்துச்சா? இல்லை, அவங்களுக்கு ஆசை இல்லை, ஆனால் வந்து அரசியலுக்குள்ள மனோரமா கொண்டு வரலாங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஓகே, ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கே இருந்துன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய வழிகாட்டுதல நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. ஆமா, நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் கூட தனிமையில் இருக்கும்போது பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் தான் தனியாக இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுமா, நீ அம்முன்னு தான் கூப்பிடுவார். வாமு அரசியலுக்கு வந்து நீ உள்ளவான்னு சொல்லி தான் வந்து கொள்கை பரப்பு செயல போஸ்ட் கொடுத்து வச்சு அப்புறம் தமிழக தாண்டி இந்தியாவே மிரள வச்சு ஒரு அயன் லேடியாக மாறினாங்க அவங்க. ஸோ மனோரமா ஆட்சி அவர்களில் கூட வந்து எம்ஜிஆர் அவர்களே அரசியலுக்கு நீ முடிஞ்சால் கூட வாமா அப்படிங்கும்போது, பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் அரசியலுக்குள்ளே போனால் சினிமா பண்ண முடியாது அப்படிங்கிற நோக்கிறதுனால படத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கும்போது அந்த ஸ்பேஸுக்கு இன்னும் ஆள் இல்லை. திரும்ப சொல்லிக்கிறேன், இப்போ கோவை சரளா அவங்க கூட அது மிக சிறந்த நகைச்சுவை நடிகை தான். பட் மனோரமா அவங்க இடத்துக்கு அவங்களால போகவே முடியல. ஸோ ராதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா மனோரமா கெட்டப்பில் தான் சின்ன குன்ற படம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கெட்டப்பில் தான் மனோரமா நம்ம ராதிகா கூட இந்த தாய் கிழவியில் அந்த கெட்ட போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சொல்ல எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க மனோரமாச்சி இடத்துக்கு போய் உட்காந்துடலாம் அந்த சீட்டில் அப்படின்னு. அது முடியாது இல்லையா, அவங்க மாதிரிலாம் ஆக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதனால் அரசியலுக்கு ரொம்ப ஆசை இருந்தது மனோரமா ஆட்சி அவர்களுக்கு. பட் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தாங்க, பட் இந்த படங்கள் நிறையா இருந்ததுனால போக முடியல. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்தது பிறகு கூட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு மாதிரி மனசுல கஷ்டப்படணும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணணும் இல்லையா, அதை மனோரமா ஆட்சிக்கிட்ட அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்களாம். பார்க்கணும் கூட சொல்லுவாங்களாம், ஃபோனில் பேசின விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவர்கள் வந்து மனோரமா ஆட்சி வந்து கூட அந்த ஸ்டேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கூச்சமே படாமல் கட்டி பிடிச்சது, முத்தம் கேட்டது, முத்தம் கொடுத்தது பார்த்து யாருக்குமே அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. இஞ்சி போனால் 2 அடி 3 அடி தள்ளி தாங்க நிற்கணும் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட. இவங்க தான் போய் அவ்வளோ தூரம் இருந்து பண்ணால் அப்போ அவங்களுடைய அந்த நட்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. இதை ஜெயலலிதா அம்மையார் கூட அரசியலுக்கு வந்து கூப்பிட்டாங்க, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் என்ன கூப்பிட்டாங்களோ, அவர் சின்னவர் கூப்பிட்டு தான் நீ போகலாச்சுமா, நான் கூப்பிட்றேன் நீ வான்னு சொல்லி கூட நிறைய கூப்பிட்டாங்க. பட் அவங்க கடைசி இருந்த வரைக்குமே படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒருவேளை படங்கள் போதும் அரசியலுக்குள்ளே போகலான்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு ஸ்பேஸ் பெரிய அளவில் இருந்திருக்கும். மக்களே தேர்ந்தெடுப்போம், சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துப்பாங்க, ஒரு அமைச்சராக கூட மாறி இருக்கலாம். பெரிய அளவில் வந்து அரசியலும் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சாதிச்சாங்களோ நம்ம அரசியலும் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கலாம். பட் அவர்கள் விருப்பம் இருந்து வர முடியாமல் போச்சு. பட் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு ஜெயலலிதா கூப்பிட்டு வர முடியல அவங்களால. பட் இன்னமும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக மனோரமா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி ஒரு வந்து உதயசூரியன், ஒரு சந்திரன் எப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி திரையுலகத்தில் ஒரே ஒரு ஸ்டார் மனோரமா ஆச்சுன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே சார், அதே மாதிரி வந்து நம்ம இப்போ அரசியலில் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் சினிமாவில் இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. ஸோ அரசியலுக்கு வந்து சினிமாவை ஒரு பாதையாக யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம இதை அரசியலில் வந்துட்டு சினிமா ஒரு பண்ண சினிமாவில் இருக்கும்போது மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, அதை வந்து அரசியலில் யூஸ் பண்ணிக்கலாம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ நீங்களும் நானும் போயணுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்க்க மாட்டோம், போயிட்டே இருப்பான். பட் அந்த ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, நம்ம திரையிலேயே பார்த்த நட்சத்திரம் கண்ணு முன்னாடி வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பிம்பமாக தெரியும் அவர்களுக்கு. இப்போ அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது. அதை வச்சு அரசியலுக்குள்ளே போகும்போது மக்கள் மத்தியில் போய் நம்ம போய் இமிடியேட்டாக ரீச் ஆகிடலாம், மனசுக்குள்ளே போய் உட்காந்துடலாம். அப்படிங்கிறது வந்து சினிமா வந்து ஒரு ரூட், ஒரு பாதையாக இருந்தது. அதில் வந்து ஜெயித்தவர்கள் நிறைய பேர், அறிஞர் அண்ணாவரெல்லாம் சினிமா மூலமாக ஏன்னா ஸ்டேஜ் ட்ராமாங்கிற சாதனை செய்யலாம். அன்றைக்கி வந்து இந்த ட்ராமா தான், அதன் மூலமாக மக்கள் சிந்திக்க வச்சாங்க. அவருடைய வசனங்கள்லாம் தெரிக்கும். கலைஞர் கருணாநிதியோட வசனம், அதுவும் உங்களுக்கு பராசக்திலாம் மனோரம்னு ஒரு படம்லாம் சிவாஜி அவர்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு இருந்தது. மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இன்னமும் மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா, சினிமா தான். ஜெயலலிதா அம்மையார் சினிமா தான். கலைஞர்னாலே வந்து அந்த வசனத்துல தான் வந்து அவர் அவ்வளோ பேர் வாங்கியிருக்காரு. ஏன்னா மக்கள் வந்து சிந்திக்க வைக்க ஒவ்வொரு வரிகளுமே தெரிக்கும் உங்களுக்கு. அதை இன்றைக்கு வந்திருக்கிற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் சினிமா பதில வந்தவர்கள் தானே. அதனால் அரசியலும் கலைத்துறையும் நீங்கள் பிரிக்க முடியாத ஒன்று. அதனால் இதுலேருந்து வந்து அது ஃபேமஸ் வந்தாலும் இருந்து வந்தாலும் எல்லாமே ஒன்று. சினிமாவில் இருந்து வந்து அரசியல் பிரபலம் ஆகிட்டாங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கும் சினிமா செய்ய வரும். அப்போ சினிமா அது இதோட ரொம்ப ஃபேமஸ், மக்கள் மத்தியில் கிரேஸாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் ஒன்று போகும். அவர்களும் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்து நிறைய நடித்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது லிஸ்ட்டு போட்டோம்னா அது ஒரு 10 பேர் வருவாங்க. அதனால் கலைத்துறைங்கிறது வந்து ஒரு மாஸ், நீங்கள் அரசியலும் அதையும் பிரிக்கவே முடியாத ஒன்று. ஓகே சார், மனோரமா ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? நல்ல பண்புள்ள பெண்மணி, அன்புள்ள பெண்மணி, பாசத்துக்குரியவங்க, நட்பு உள்ளவங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உள்ளவங்க,
அதாவது யார் ஃபஸ்ட்டு பார்த்தாலுமே ரொம்ப தெரிந்த முகம் மாதிரி உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடியவர்கள். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அம்மா வந்து பார்ப்பது என்பது முன்னே சினிமா துறையில் இருந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் பார்த்த அந்த இடத்துல இன்னமும் நான் வேறு ஒரு இது வரைக்கும் நான் பார்க்கலை அப்படிங்கிறதா உண்மை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.